வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 1 மந்த்தில் 1 இயர் ஆக போகுது. அதனால் இதுவரையும் நான் பண்ண எல்லா ட்ராயிங்ஸையும் நான் வந்து மொத்தமாக ஒரு வீடியோவாக நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லு முதல்ல கடைசியாக பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணது. எந்த சைடு வச்சு பார்க்கணுன்னு தெரில, ஏன்னா இது ஏதோ கோலம் போட்ட மாதிரி இருக்குதுன்னு தெரியும். கோலம் தான் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணது. இது வந்து நான் ஒவ்வொரு இதுவும் இமேஜாக வச்சு நான் ட்ராயிங் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால. இது ஏதோ கிளாஸ் ஒர்க்கு, அது கண்ணாப்பின்னு கிறுக்குனது தப்பாக போனதுனால அது பின்னாடியே வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஏதோ புளி மாதிரி இருக்குது, அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் செகண்ட் டைமாக பெண்ணால் கிறுக்கி வச்சுருக்கிறேன். பெண்ணால் தான் ஃபுல் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு டிசைன் பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் மறந்துருச்சு. இது செகண்ட் ட்ராயிங்கு. இதுவும் இமேஜாக வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன். இதுவும் இமேஜாக வச்சு பண்ணியிருப்பேன். கலர் பென்சிலில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு ஓனான்னு நினைக்கிறேன். பள்ளி மாதிரி இருக்குது, ஓனான் தான் அது. இது வந்து பேனாவால் கிறுக்கி என் வெறியை காட்டியிருக்கேன். இது பேனாவால் கிறுக்கியிருக்கேன். இது ஸ்கெட்சால் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோவாக போட்டேன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து இதுதான் என்ன பெயிண்டிங், ஃபஸ்ட் டைம் சும்மா பெயிண்டிங்காக பண்ணுவோன்ட்டு பெயிண்டிங்காக பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. அதனால் கொஞ்சம் இப்படி இருக்குது. இதுதான் நான் வந்து ஒழுங்காக பண்ணினா ஃபஸ்ட்டு போர்ட்ரேட்டு. இது எங்கள் அண்ணன் தான். இது வந்து 18,000 பேர் பார்த்துருக்காங்க. இது மட்டும்தான் என்னோட இதில் அதிகமாக ரீச் ஆனது ஃபஸ்ட்டு போர்ட்ரேட்டு. என்னடா மிக்கி மூஸ் குழந்தை மாதிரி வரைஞ்சிருக்கேன்னு பார்க்கணும். இது வந்து செவுத்தில் நான் இதை அப்படியே வந்து நான் வரைஞ்சிருந்தேன். அதை வந்து ஒரு டெமோ தான் இது பண்ணியிருக்கிறது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ காட். இது வந்து பென்டன், ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு பென்டன் கலரில் பண்ணுவோன்ட்டு பண்ணது. இது வந்து அந்த தூத்துக்குடி பிரச்சனை வந்தப்போ ஒரு போஸ்டராக ரெடி பண்ணது, அதனால் இப்படி இருக்குது வித்தியாசமாக. இது அடுத்த பென்டன். இது வந்து 2 சாதாரண பென்டனில் வர கேரக்டரை நான் சேர்த்து பண்ணது, நானாக க்ரியேட் பண்ணி. இது ஸ்பைடர்மேன், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது தெர்மாக்கோலில் நான் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி தெரியுது. இது அடுத்த சூர்யாவை ட்ரை பண்ணேன், பட்டு வேறு யாரோ லைட்டாக வந்திருக்காங்க. இது வந்து ட்ராகன் பல்ஜியில் வர்றது, கோகுவோட போஸ்ட் கலர் பண்ணியிருக்கேன். இது அர்ஜுன் போர்ட்ரேட்டு. அப்புறம் என்ஜிகே படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லுக் போட்டிருந்தானுங்க, அதுதான் அப்படியே கிறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து நான் தான். இது கொஞ்சம் கொடூரமாக தான் இருப்போம் பார்க்க, அப்படி தான். இதெல்லாம் அடுத்தது ஃபஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு போர்ட்ரேட்டாக நான் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களை வரைஞ்சி தரேன், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு வித்தியாசமாக ப்ரொமோஷன் கேட்டு பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பெய்டு பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வரைஞ்சி அவங்கள பற்றி போட்டது. இது வந்து நான் கலர் பென்சிலில் வரையலை, கலர் பென்சில் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட் டைமாக. இது வாஜ்பாய் அவர் இறந்தப்போ நான் ஸ்கெட்ச் பண்ணது. இது யாருன்னு நான் சொல்லவே தேவையில்லை, இது மதன் கௌரியை தான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன். இவங்களாம் சப்ஸ்கிரைபர்ஸ், கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வரைஞ்சது. இது க்யூட் பாப்பான்னு போட்டிருந்தேன். இவங்களாம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் வந்து 100 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருந்தேன்றனால இவங்களாம் ஷேர் பண்ணுவாங்கன்ற எண்ணத்தில் இவங்களெல்லாம் வரைஞ்சேன். இவங்கள தான் தூக்கி விட்டது. இது வந்து இவர் ஒரு சப்ஸ்கிரைபர். இவர் வந்து சப்ஸ்கிரைபர் கிடையாது, யூடியூபர். வரைஞ்சா ப்ரொமோட் பண்ணுவாருன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வரைஞ்சிது. இது யாருன்னா, இது சோஜோ ஆர்ட்டுன்ட்டு ஒருத்தர் இருக்கார் யூடியூப்பில். எனக்கு தெரிஞ்சு இவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம், நல்லா வரைவாப்பில். இது வந்து விஜய் அண்ணனை தான் ட்ரை பண்ணேன், பட் வேறு யாரோ வந்துட்டாங்க. இதுதான் நான் மொபைலில் வந்து எப்படி வரைகிறதுன்னு போட்டிருப்பேன். இது ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், சொல்லவே வேணும். இது மட்டும் வித்தியாசமான ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் திக்கான பேப்பர். இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கிருத்திக் ரோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஜீசஸை ட்ராயிங் பண்ணேன். நான் கிறிஸ்டின்றனால ஜீசஸ் ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பேப்பராக இருக்கும். A3 பேப்பரில் ட்ரை பண்ணேன் நான். இது வந்து ரித்விகாவை தான் நான் ட்ராயிங் பண்ணியிருந்தேன்.
இவர் இப்போ கடைசியாக நான் போட்டிருந்தேன், யாருன்னா விஜய் சேதுபதி. இது வந்து சிவகார்த்திகேயன். இதுதான் நான் ரொம்ப டார்க்காக நான் ட்ரை பண்ணது. அப்புறம் நம்ம மொட்டை பாஸ் சொல்லவே தேவையில்ல தலைவர் ராக். இது வந்து என்ன நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதாவது கார்ட்டூனாக ட்ரை பண்ணனால இப்படி கொடூரமாக இருந்திருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம அயன்மேன் எனக்கு பிடிச்ச அவெஞ்சர்ஸ் ஹீரோவில் கொஞ்சம் பெஸ்ட்டான ஆள். இது விராட் கோலி. இதில் வந்து லைட்டாக நான் ரப்பர் வச்சு அழைச்சிட்டேன், வேறு எதாவது டெஸ்ட் பண்ணுவோன்ட்டு, அதனால் லைட்டாக கம்மியாக இருக்குது. மாரி 2 படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்ல தேவையில்ல, பட் மாரி டிராயிங் பரவாயில்ல. இது சூர்யாவை தான் நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன், பார்த்தோன்னே தெரியும். இது நம்ம தானஸ். இந்த டிராயிங் நான் பண்ணும்போது ஏகப்பட்ட டயலாக்லாம் போட்டிருந்தேன். இது கடைசியாக விசுவாசம். படம் இன்னும் நான் பார்க்கல, பட் மற்றபடி டிராயிங் பண்ணிட்டேன். இதுவரையும் பார்த்ததெல்லாம் நான் வீடியோ போட்டது, இதெல்லாம் வீடியோ போடாமல் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து போஸ்டர் கலரில் கோகு ட்ராகன் பால் ஜெல்லி ட்ரை பண்ணது. இது வந்து பாப்பாய். இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல நான் வந்து கலரில் அதுவும் தனியாக ட்ரை பண்ணது. இதுதான் பார்த்தீங்களா இல்லையா, பேர்லாம் அச்சடிச்சு வச்சுருக்கேன், நான் தான் வரைஞ்சேன்னு தெரியணுன்றதுக்கு. இது வந்து மாறி, அதாவது ஸ்கெட்ச் பண்ணும்போது எப்படி பண்ணன்றதை காட்டுறதுக்காண்டி தனியாக ஒன்று பண்ணது. இது வந்து இது அதே தான். என்னடா ஒரே பேப்பரில் மாற்றி மாற்றி பண்ணிடுவேன்னு பார்க்கணுன்னா பேப்பர் பஞ்சம் தான். இது ஒரு சப்ஸ்கிரைபரு. அப்புறம் இது சூர்யா டிராயிங். சில டைம் நான் ட்ரை பண்ணும்போது சரியாக வராது. இவங்களாம் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வரைஞ்சி தந்து வாங்கினது. இது வந்து என் ஃப்ரெண்டு. இது பென் ட்ராயிங் ட்ரை பண்ணது. இது வந்து பென்சில் லைன் ட்ராயிங் மட்டும். விஜய் சேதுபதி நான் ட்ரை பண்ணேன், பட் அந்தளவுக்கு வரல. என்னடா உனக்கே வரலையான்னு கேட்காதீங்க, சம்டைம்ஸ் அப்படி தான். இது வந்து இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதுவும் சப்ஸ்கிரைபர். இதெல்லாம் இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிறந்த நாள் எப்போ வரைஞ்சது. இது கடைசியாக என் ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடைசியாக நான் கலர் பென்சில் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு நல்லா வந்தது. இதுதான் கலர் பென்சிலில் ஃபேஸ்லாம் கொடுத்து, கண் வந்து பேனா, அப்புறம் வந்து சட்டை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது நான் தான். இது கலரில் நம்மளை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு ஆசை தான், எல்லாருக்கும் இருக்கிற ஆசை மாதிரி. அவ்வளோதான். இதோட மற்ற 2012 ட்ராயிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ முதல்ல கிடைச்சா பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் எந்த ட்ராயிங்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இதே பர்சனலாக ஏதாச்சும் என்கிட்ட ஷேர் பண்ணுச்சுன்னா எந்த வீடியோவில் வேணால் என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் சுற்றி வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் நான் வரைச்சு தரணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.